சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவன்டா. மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. கடந்த புவியில வெடிச்ச தந்த சூரியனே, மிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரிய தந்த திராவிடனே. வேண்டுமா தலைவனே, வென்றுமா ஸ்டாலினே. 2026 தேர்தலுக்கான திமுக சார்ந்த பரப்புரை பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதிகளிலுமே பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்மளும் எல்லா தொகுதியுடைய வேட்பாளர்களை வந்து சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து நம்ம செஞ்சிக்கு வந்திருக்கோம். செஞ்சி அப்படின்னாலே செஞ்சி மஸ்தான் அவர்கள் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்றைக்கு செஞ்சியுடைய சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். பரப்புரையில களத்துல எந்த அளவுக்கு அவர் மக்களோட இணைஞ்சு இருக்காரு, என்ன மாதிரியான திட்டங்களை செஞ்சிக்கு அவர் கொண்டு வர இருக்காரு, இதை பத்திலாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சார், கடந்த 5 வருடமும் இதே செஞ்சி தொகுதியிலே நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. மக்களோட மக்களா எல்லா இடங்களுமே வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. இந்த முறையும் நீங்க தான் வேட்பாளர் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுடைய தொகுதி மக்கள் இதை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை ஏத்துக்கிட்டாங்க? அவங்க மத்தியில திரும்பவும் நீங்க தான் வேட்பாளராக வந்து நிற்கிறீங்கன்னும் பொழுது எந்த அளவுக்கான வரவேற்பு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சார்? மக்கள் செல்லும் இடமெல்லாம் நல்ல வரவேற்பு. நான் கடந்த 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். 2016 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் அன்றைக்கு இந்த தொகுதியினுடைய மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை மக்களிடத்தில் கேட்டு குறிப்பெடுத்து அந்த 5 ஆண்டு காலத்தில் 14,000 வினாக்களை நான் எழுப்பினேன். 14,000 வினாக்கள். ஆனால் ஒரு வினாவுக்கு கூட அன்னைக்கு விடை கிடைக்கவில்லை சட்டமன்றத்தில். அன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு வினாவுக்கு கூட அதுக்கு செவி சாய்க்கலை. ஆனால் இந்த முறை 2021 மீண்டும் மக்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள். முதலமைச்சர் அமைச்சராகவும் ஆக்கினார்கள். இந்த 14,000 வினாக்களை நினைவில் வைத்து கொண்டு அந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செஞ்சி தொகுதியை நான் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி இருப்பதில் நான் எனக்கே முதல்ல பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். காரணம், மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என் மீது வாக்களித்து இருக்கிறார்கள். சொன்னதை செய்வார் கலைஞர் என்ற அடிப்படையில் கலைஞரின் தொண்டன் என்ற காரணத்தினால் என் மீது அவ்வளோ நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள். முதல்ல 2016 22,000 ஓட்டு வித்தியாசம், 2021 38,000 ஓட்டு வித்தியாசம். அதே மாதிரி இந்த தொகுதியில் நான் செய்திருக்கிறது, அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கேன், பாலங்கள் கட்டியிருக்கேன், ரோடுகள் கட்டியிருக்கேன், பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருக்கேன். இது பல்வேறுபட்ட சாதனைகளை இங்கே படைச்சிருக்கிறோம் அரசு சார்பில். அதே நேரத்தில் மக்களை வந்து ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அல்ல இவர், நாங்கள் அழைத்தார் வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்துக்கும் குறைஞ்சது இந்த 5 வருஷத்தில் குறைஞ்சது 10 முறை போயிருப்பேன், அதிகபட்சம் 50 முறை போயிருப்பேன், எல்லா நிகழ்வுலையும் போயிருப்பேன். அதால் மக்களோடு மக்கள் நான் இருக்கிறதால எனக்கு இந்த தேர்தலில் வந்து ஒரு கடுமையான போட்டின்றது எனக்கு தெரியல. ஆனால் மக்களும் நான் போகிற இடத்துலலாம் இப்போ வந்து இவங்களை சந்தித்தேன். ஐயா, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்து செய்தி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்லும்போது இதுதான் சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வைத்து இருக்கிற நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீது அதிக அளவில், ஏன்னா சொன்னதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் காலை சிற்றுண்டி திட்டத்திலேருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரு கிராமத்துக்கு போய் ஓட்டு கேட்டு வரும்போது ஒரு வயசானவர் சொன்னார், ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்லு அப்படின்னாரு. என் வயசில் நான் நடந்து ரேஷன் கடைக்கு போக முடியல, பொருள் ரேஷன் கடையிலேருந்து என் வீட்டுக்கு வந்துடுது அப்படின்னாங்க. இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு பாட்டி 2 குழந்தைகளை கூட்டாந்து நிற்க வச்சுட்டு, இதான் என் பேர பிள்ளைங்க, அப்பா அம்மா இல்லை இந்த குழந்தைங்களுக்கு, நான் எழுதி போட்டேன், ஸ்டாலின் ஐயா மாதம் 2,000 ரூபாய் அனுப்புகிறாரு தாய் அன்புக்கரங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய இல்லத்திலும் ஸ்டாலினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. எல்லாருடைய உள்ளத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார். அந்த மன மகிழ்ச்சியோடு நானும் அவரோடு கலந்து இருக்கிற காரணத்தினால் அன்போடும் அந்த வரவேற்கிறார்கள். எனக்கு கொடுக்குற ஆதரவு என்பது சாதாரணமாக ஓட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, மா ஓட்டு போடுமா சூரியனுக்கு போடுறோம் போ அப்படின்வாங்க. அந்த வார்த்தையே இல்லை. நான் போன உடனே ஐயா உங்களுக்கு தான் ஓட்டு, சூரியனுக்கு தான் ஓட்டு அப்படின்றாங்க. நீங்கள் ஜெயிச்சாச்சிங்க, எப்போ ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்றாங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ செஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய கிராமங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்கணும் போது இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் சரி, இந்த கிராமங்களுக்குமே உங்கள் சார்பாக நடந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், திட்டங்கள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்வீங்க?
இப்போது எல்லாம் விவசாயம் நிறைஞ்ச பகுதி. இந்த விவசாயிகளுக்கு வந்து மேலே தண்ணி வசதி தான் தேவை. நான் வந்த உடனே ஏரிகள் பட்டியலிட்டு ஒரு 160 ஏரிகள் கொடுத்தேன். அந்த 160 ஏரியில் 120 ஏரிகள் வந்து தூர்வாரி சீரமைக்கப்படும். அதனால் தொடர்ந்து பெய்ஞ்ச மழையால் அந்த ஏரிகளில் இன்னும் தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த வறட்சியில் வந்து குடிநீர் பஞ்சமே வரல. காரணம் நீர் ஆதாரம் ஓங்கி நிற்கிற காரணத்தால். அதே நேரத்தில் தேவையான இடத்துல திறந்தவெளி கிணறுகள் நிறைய வந்து பண்ணோம். அப்புறம் போர்வெல் போட்டோம், மேல்நிலை தேக்க தொட்டி, இப்படி பல்வேறு திட்டங்கள் செய்திருக்கிறத மக்கள். விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கலைஞர் ஐயா வந்து மின் இணைப்பு கொடுத்தாரு, இலவச மின்சாரம். ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் கொடுக்கல. மீண்டும் கலைஞருடைய வழியில் ஆட்சி நடத்துகிற தளபதி வந்திருக்காரு, 2 லட்சம் மின் இணைப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் மக்கள் இடத்துல, விவசாய இடத்துல பெரிய வரவேற்பு என்னென்னா, நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபா தரேன்றாரு, டன் ஒன்றுக்கு கரும்புக்கு 4500 ரூபா கொடுக்குறாரு. இதை விட பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, 20 லட்சம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க விவசாயிகள். அடடா, மின் மோட்டார் மாற்ற முடியாமல் நாம் இருக்கிறது, ரிப்பேர் ஆகி கிடக்கிறது எல்லாம் இவருக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நமக்கு மின் மோட்டார் கொடுக்க போகிறாருன்னும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. சார், அதே மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்றதே வந்து மகளிருக்கான அரசு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு மகளிர் இந்த கிராமத்தை சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு திட்டங்கள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு சார்? நீங்க வந்து மக்களை சந்திக்கும் பொழுது மகளிர் என்ன திட்டம் மூலமா பயனடைஞ்சிருக்கதா உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க? உங்க கேள்வி சரியான கேள்வி. அதுலேயும் சரியான பூமியில் இருந்து நான் பதில் சொல்கிறேன். இது பெரியார் மண். மகளிர்னாலே அந்த மகளிருக்கு சம அந்தஸ்து வேணும் அப்படின்னு பெரியார் சொன்னதை புரிஞ்சுன்னு நடந்தவங்க இந்த மண்ணில் இருக்கிற மகளிர். இவங்க சுயமரியாதை உள்ளவங்க, தன்மானம் உள்ளவங்க, தமிழ் மொழி பற்று உள்ளவங்க. இப்பேற்பட்ட இந்த மண்ணில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற மகளிர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உதவித்தொகைன்னு சொல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னார் பாருங்க, அதால் தாங்க நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறது காரணம். உரிமை தொகைன்னு சொன்னார் பாருங்க, அதால் அந்த 1000 ரூபாய் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மகளிருக்கு வந்து விடியல் பயணம். விடியல் பயணம் கூட பஸ்ஸில் வந்து இலவசம் அப்படி கிடையாது, புரிஞ்சுக்கிறாங்க. டிக்கெட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க. நமக்காக முதலமைச்சர் அந்த போக்குவரத்து கழகத்துக்காக அது பணம் கட்டுறாரு அப்படின்னும் போது எல்லாமே விடியல் பயணம், உரிமை தொகை அப்படின்னு சொல்லும்போது பெரிய வரவேற்பு. இது மகளிருக்காக சொத்துல சம உரிமை என்ன கலைஞர் சொன்னார். இன்றைக்கு எல்லாத்தையும் மகளிர் 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 என்று கொண்டு வராரு ஸ்டாலின். நல்ல வரவேற்பு. சார், நீங்க தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கீங்க. இடையில உங்க கூட வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க நிறைய கிராமங்கள் போக வேண்டியது இருக்கு. அப்படியே நம்ம இணைஞ்சு பயணம் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடருவோமா பயணத்தை? நன்றிம்மா, தொடரும். அப்படியே தொடருவோம். சொன்னது சரிதானே, உண்மைதானே? நாடு நலம் பெற, நல்ல ஆட்சி தொடர்வதற்காக வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், 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 உதயசூரியன். நம் வீட்டு பிள்ளைகள் காலை சிற்றுண்டி திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். மேலும் 6வது 7வது 8வது வரையிலும் நீடித்து வழங்க இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய சின்னம்தான் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கி வருகிறார். நீங்க 23ஆம் தேதி வாக்கு சாவடிக்கு சென்று உதயசூரியனுக்கு வாக்களித்த பிறகு மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணப்படும். ஓட்டு எண்ணி வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுவார். கோட்டைக்கு சென்று ஒரு கையெழுத்து போடுவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு ஒரு கையெழுத்து போடுவார். போட்ட உடனே இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்பார். கூப்பன் 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாய்க்கு உங்க விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க விரும்புற கடையில போய் பொருள் வாங்கிக்கலாம். நாங்க சொல்ற பொருள் தான் வாங்கணும் கேட்டுறாங்க.
உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன பொருள் தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சிந்திப்பட்டில் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன். முதல்ல காலையில் சங்கிலி குப்பத்தில் கேட்டேன். செக்கடி குப்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் 8000 ரூபாய் கூப்பிட்றேன், என்னம்மா பண்ணுவேன்னு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் ஆச்சு, நான் சீதனம் கொடுக்கறதுல 2 பாக்கி இருக்குது, அதுக்காக ஸ்டாலின் ஐயா இந்த கூப்பன் கொடுத்த உடனே நேராக நான் சேத்பட்டுக்கு போவேன் என் பொண்ணு வீட்டுக்கு. பொண்ணை அழிச்சுன்னு உனக்கு எந்த கடை பிடிக்கும்னு கேட்பேன், என்ன பொருள் தேவைன்னு கேட்பேன். அந்த சீதனத்தை வாங்கி கொடுத்துட்டு ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னாங்க ஒரு அம்மா கேட்டேன், நீ என்னம்மா பண்ண போறேன்னு. இப்ப இப்படி விசிறி அடிச்சுன்னு இப்ப விசிறி நினைக்கிறீங்களா காத்துக்கு பொருத்தமா சொன்னாங்க. அவங்கள கேட்டேன், நீ என்னம்மா வாங்க போறன்னு. என்னப்பா சொன்னாங்க அவங்க? ஏர் கூலர் வாங்க போறேன்னாங்க. மழை பெஞ்சா எப்படி எல்லாருக்கும் பலன் இருக்கோ அதே போல ஸ்டாலின் ஆட்சி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விருப்பத்தை அளவில் நிறைவேற்றுறதுக்காக எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. ஹேர் கூலர் வாங்க போறேன், நான் காத்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மகளிர். அப்போ தெளிவாகிறாங்கன்னு அர்த்தம். கோட்டைப்பொண்டி கொஞ்சம் விபரமான ஊர் தான். ஆமா, ரொம்ப விபரமான ஊர். நான் இப்ப பார்க்கல, 50 வருஷமா பார்க்கறேங்க ஊரை. எல்லாரும் எனக்கு தெரியும், என்னையும் உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களாமா? எனக்கு தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் என்ன தெரியும். சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும், 1வது படிக்கிற குழந்தைய கேட்டா கூட தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு போவேன், அவங்கள விசாரிப்பேன். அந்த குழந்தைக்கு தான் எனக்கு தெரியும்னா ஓட்டு கேட்டுனே வரேன். ஒரு அம்மா குழந்தைய கையில வச்சிருந்தாங்க, கூப்பிட்டா அந்த குழந்தைய வந்துடுச்சு. இடுப்புல இருக்கிற குழந்தைக்கும் தெரியுது நான் யாருன்னு. இந்தம்மா இடுப்புல. சில குழந்தை வந்த உடனே மறுபடியும் அம்மா கிட்ட ஓடும், போகவே இல்லை பாரு. அப்படியே நான் ஒரு சுத்தி வரேன், அதுவும் சுத்தி வருது என் கூட. நீங்க ஐயா, நீங்க இப்ப அது என்ன தெரியுமா, பெருசாகி சொல்லுவோம் அந்த பாப்பா, ஐயா உங்க மடியில உட்காந்துன்னு உங்களுக்கு சூரியனுக்கு ஊட்டு கேட்டு தான் நான் தான் சொல்லுமா இல்லையா? காலத்துல சொல்லும். ஏன்னு சொன்னா எல்லாருடைய இல்லத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார், எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். காரணம், பாகுபாடு பார்க்கவில்லை. ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றவங்க, ஸ்டாலினை விமர்சனம் பண்றவங்க, அதை பார்க்கல. என்னுடைய கடன் மக்களுக்கு பணி செய்வது அப்படின்ற முடிவுல ஸ்டாலின் இருக்கிறார். நான் எப்படி இருக்கணும்? கலைஞரின் தொண்டை அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கணுமா இல்லையா? அதனாலதான் ஒரு வருஷத்துல 10 முறை இங்க வர, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வர எம்எல்ஏ இல்லை. நானு வருஷத்துல நிறைய முறையும். நான் சொன்ன 10ன்னு அவர் சொல்ற நிறைய முறைன்னு சொல்லி மக்களுடைய தேவை என்னன்னு கேட்டு அதை செய்து கொடுப்பதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்பதை நான் அறிந்த காரணத்தினால் அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறேன். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும். தொகுதியில் மீண்டும் உங்களுக்காக நான் பணி செய்ய என் பணி தொடர வேண்டும். வாக்களியுங்கள். உதயசூரியன், 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 உதயசூரியன். நன்றி, வணக்கம். செஞ்சி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துலையுமே நீங்கள் வந்து பரப்புரை பண்ணும்பொழுது மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்றத உங்கள் கூடவே இருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட இருக்குது சார். முதல்ல உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டுருக்கு அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை வெறும் தமிழ்நாட்டு தேர்தலாக பார்க்காம டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுக்கான தேர்தல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல, இதை பற்றின உங்கள் பார்வை? அது சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நடக்குது. அதே நேரத்தில்
தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்றுகின்ற ஒரு முதலமைச்சரில் முன் வரிசையில் இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி. மண்ணை காக்க, மொழியை காக்க, மானம் காக்க எல்லோரும் ஓர் அணியில் வாருங்கள் என்று அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க வேண்டும், இந்த மண்ணினுடைய பெருமையை கட்டி காக்க வேண்டும், தமிழ் மொழியினுடைய பெருமையை கட்டி காக்க வேண்டும் என்றுதான் அழைக்கிறார். அதில் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம், மோடி அரசாங்கம் கல்விக்கு நிதி உதவி கொடுப்பதில் மறுக்கிறது, ஓரவஞ்சனை செய்கிறது. இந்த மண்ணை காக்க அப்படின்போது இந்த மண்ணுக்குரிய அந்த விலையில்லா மதிப்பு விவசாயம்தான். அந்த விவசாயத்துக்கு வேளாண் சட்டம் கொண்டு வந்தார்கள். அந்த வேளாண் சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய நிலம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்படைத்து அந்த விவசாயியை கார்ப்பரேட் கம்பெனிகளிடத்திலிருந்து அடிமைப்படுத்த வேண்டும் என்று மோடி முயற்சி செய்துதான் நம்மளுடைய தளபதி எதிர்த்தார். மண்ணை காக்க, மொழியை காக்க, மானம் காக்கன்னா நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் கேட்பது. இப்போ நான் கிராமத்துக்கு வர்றேன், சட்டமன்ற உறுப்பினர், சாத்தாம்பாடி மக்கள் இப்போ என்னை கேட்பாங்க, நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறீங்க, எங்கள் ஊருக்கு பள்ளியோட கட்டடம் இல்லாத இருக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்கெல்லாம் போய் அந்த வெயிலையும் மழையிலையும் ஒழுவுற இடத்துல உக்காந்துக்கிறாங்க, என்ன நியாயம், அந்த கட்டிடம் கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த உரிமை, ஆனால் அவங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் எங்கள் மீது, தமிழகத்தின் மீது வரியை சுமத்தி, ஜிஎஸ்டியை சுமத்தி அதுக்கு உரிய பங்கை நீங்கள் வழங்கவில்லையே என்பதுதான் கேட்கிறோம். மண்ணை காக்க, மொழியை காக்க, மானம் காக்க தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதற்காக தான் டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் நடைபெறுகின்ற இது போராட்டம். இந்த போராட்டத்தில் எங்கள் தளபதி ஸ்டாலின் வெல்லுவார். சார், அதே மாதிரி தேர்தல் சமயத்தில் வந்து திமுகவுடைய வாக்குறுதிகள் தான் எப்பவுமே கதாநாயகன் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய வாக்குறுதிகளை இந்த ஆண்டும் வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு சொன்ன எல்லா வாக்குறுதிகளுமே வந்து முக்கவாசி நிறைவேற்றப்பட்டிருக்கு, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு. இப்போ இந்த வருடத்துக்கான வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு? உங்களுடைய தொகுதியில் என்ன வாக்குறுதிகளை மக்கள் வந்து விரும்பியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்லுவோம் 200, படைப்போம் வரலாறு. இந்த வெல்லுவோம் 200, படைப்போம் வரலாறு சொல்லினே இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தார் பாருங்க, சூப்பர் ஸ்டார். அந்த தேர்தல் வாக்குறுதி சூப்பர் ஸ்டார். வெல்லுவோம் 200 என்பதை கடந்து இப்போ இந்த மக்களெல்லாம் பார்க்குற நேரத்தில் 234 வெல்லுவோம் என்றது உறுதியாயிடுச்சு. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாரு பாருங்க, 8000 ரூபாய்க்கு கூப்பன்னு சொல்கிறார். 8000 ரூபாய்க்கு கூப்பன்னு சொல்லும்போது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 8000 ரூபாய்க்கு தேவையான பொருள் நாங்கள் வாங்கிக்க போகிறோம், என்ன பொருள் தேவையோ அதுதான் வாங்கி போகிறோம், நீ இட்லி குண்டான் தான் வாங்கணும், டம்ளர் தான் வாங்கணும் அப்படின்னு தான் கொடுப்போம் அப்படின்றது இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு, இடைத்தரகர் இல்லாமல், சிந்தாமல் சிதறாமல் என்று கிராமத்தில் சொல்லுவாங்க, சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் இந்த 8000 கூப்பன் கொடுக்கும்போது அன்னமங்கலத்தில் கேட்கும்போது அந்த அம்மாவை கேட்டேன், இந்த 8000 ரூபாய் கூப்பன் என்னம்மா பண்ண போகிறேன்னு. இந்த தேர்தல் முடிஞ்சு கூப்பன் வாங்கின்னு என் பொண்ணை வந்து சென்னையில் கொடுத்துருக்கிறேன், 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, 2 சீர்வரிசை பொருள் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அங்கே போயிட்டு டி நகரில் போயிட்டு பெரிய கடையில் என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு வருவேன், ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ தெளிவாகிறாங்க மக்கள். ஆமாம், பழமுண்டியில் கேட்குறேன் ஒரு அம்மாவை கூப்பிட்டு, நீ என்னம்மா இந்த 8000 ரூபாய் வாங்க போகுதுன்னு. ஆமாம், ஒரு அம்மா சொன்னாங்க ஃப்ரிட்ஜு வாங்க போகிறேன்னு, ஒரு அம்மா சொல்கிறாங்க ஐயா நான் ஹேர் கூலர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, ஹேர் கூலர் வாங்க போகிறேன், இந்த வேகாத நேரத்தில் இருக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் காற்று வரணுன்றதுக்காக ஹேர் கூலர் வாங்க. பெண்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கிடைத்த சாதனைகள் அவர்கள் இல்லத்தை தேடி சென்று விட்டது திட்டம். அனைவருடைய உள்ளத்திலும் ஸ்டாலின் என்கிறார். மக்கள், குறிப்பாக பெண்கள் 100க்கு 100% இன்றைக்கு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் வரணும்னு இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துதல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை ரொம்ப சரியாக திமுக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியில் திமுக அப்படின்றது எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கு, முதல்வர் பற்றின ஒரு புரிதல் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணா கண்ட கனவு
தந்தை பெரியார் இந்த தமிழ் சமுதாயம் படிக்க வேண்டும் என்றார். பேரறிஞர் அண்ணா இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரிக்கு வர வேண்டும் என்று கல்லூரியில் அண்ணா படிக்கின்ற நேரத்திலே அழைப்பு கொடுத்தவர். வாருங்கள், கல்லூரிக்கு வாருங்கள், படியுங்கள் என்று அழைப்பு கொடுத்தவர். இந்த அண்ணாவினுடைய கனவை அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரிகளை, அரசு கல்லூரிகளை உருவாக்கி கொடுத்தார். அது அரசு கலைக்கல்லூரி ஆனாலும், பொறியியல் கல்லூரி ஆனாலும், மருத்துவக் கல்லூரி ஆனாலும் மாவட்டந்தோறும் உருவாக்கி கொடுத்தார். அந்த விஷயத்தில் நம்ம தொகுதி மக்கள் ஒரு 40 ஆண்டு காலமாக கேட்டிருந்தாங்க, செஞ்சியில் கல்லூரி இல்லையே, காலேஜ் இல்லையேன்னு சொல்லி. நம்ம முதலமைச்சர் வந்த உடனே கல்லூரி கொடுத்ததால் இன்றைக்கு 4 ஆண்டு காலமாக 1000க்கு மேற்பட்டவர்கள் பட்டம் படித்து சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பட்டம் படித்து அவர்கள் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, பொக்கிஷமாக ஸ்டாலினை பார்க்கிறோம். ஃபைன் சார். இப்போ வேட்பாளராக இருக்கீங்க, அடுத்த 5 ஆண்டுகள் வந்து நீங்கள் உறுப்பினராக திரும்பவும் இங்கே வரும் பொழுது இந்த பகுதிக்கு, உங்களுடைய தொகுதிக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கீங்க? பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினராக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னார். மக்களிடம் செல், மக்களிடம் கேள், அங்கே இருந்து துவக்கணும். சாத்தாம்பாடிக்கு வந்தோன்னா, அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா, சாத்தாம்பாடியில் என்ன தேவைன்னு நாம் கேட்கணும். மலையனூர் போனீங்கன்னா, அம்மா நல்லா இருக்கிறீங்களா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா, மலையனூருக்கு என்ன தேவைன்னு கேட்கணும். சாத்தாம்பாடியிலையும் அதை தான் செய்யணும், மலையனூர்லேயும் அதே தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் சாத்தாம்பாடியில் தனி ரேஷன் கடை வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த தனி ரேஷன் கடை ஒரு பகுதியில் வாங்கி கொடுக்கணும். இன்னொரு மேல்மலையனூரில் சுடுகாடு இடுகாடு பாதை சரியில்லை போட்டு கொடுங்கன்னா அதை செய்து கொடுக்கணும். சிறுதலைப்பூண்டியில் குடிநீர் பிரச்சனைக்கு இது டேங்கை கட்டி கொடுங்கன்னா அதை செய்து கொடுக்கணும். இன்னொரு ஊரில் விவசாயிகள் நிறைந்திருக்கிறாங்க, ஒரு செக் டேம் கட்டி கொடுங்க, ஏரி தூர் வாருங்க அப்படின்னு சொன்னால் செய்து கொடுக்கணும். இன்னொரு இடத்துல விவசாயிகளுடைய நெல் அதிகமாக உற்பத்தி ஆகுது, 4 இடத்துல உலர்களம் போட்டு கொடுங்கன்னா அது போட்டு கொடுக்கணும். இப்படி சேவைகளை கேட்டு தெரிந்து அறிந்து முதலமைச்சரிடத்தில் பெற்று வந்து கொடுப்பதுதான் நான் கடமையாக இருப்பேன். அந்தந்த பகுதிக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வேட்பாளராக இருக்கீங்க, உறுப்பினராக நீங்கள் வந்து வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம சொன்னது சரிதானே? உனக்கு என்ன தேவைன்னு உங்ககிட்ட தானே கேட்கணும். ரைட்டு. வருகிற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து முத்திரையிட்டு வெற்றி பெற செய்து மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். மே 7ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கோட்டைக்கு செல்வார். கோட்டைக்கு சென்றவுடன் ஒரு கையெழுத்து போடுவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று ஒரு கையெழுத்து போட்டவுடன் உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் வந்து சேரும். 5 ஆண்டு காலத்தில் எல்லாருடைய வீட்டிலும் நம்முடைய ஸ்டாலின் திட்டம் வந்திருக்கிறது. யாரும் அது மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் நன்மையை செய்திருக்கிறார் என்று நாடறிந்த விஷயம். எனவே கட்சி பாகுபாடு இல்லாமல் வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் மழை பெய்தால் எப்படி எல்லோருக்கும் பலனோ, மழை பெய்தால் எப்படி எல்லாருக்கும் பலனோ, அதை போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி எல்லா மக்களுக்கும் பலன். கேள்வி கணை இல்ல, தலைமுறை இல்ல, புதிச்ச தலைவண்டா சொன்னதில்